அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்ட பின்பு என்ன சொல்வது ஒரு ராஜதந்திர சூறாவளி என்றே நாங்கள் சொல்லலாம் நினைக்கிறோம். பெரிய புரட்சி தலைவர் மாசத்தும் சொன்ன மாதிரி ஆயுதங்களிலே யுத்தத்தை தீர்மானிக்கிறது, மக்கள் தான் யுத்தத்தை தீர்மானிக்கிறது. வன்னியில நடந்த யுத்தத்திலையும் மக்கள் பணிய கிடையங்களாகத்தான் பாதிக்கப்பட்டது. அவர்களை இன சுத்திகரிப்பு செய்து காசாவை ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கும் குடியிருப்பு கட்டுறதுக்கும் ஆன ஒரு இடமாக மாத்த வெளிக்கிறது எப்படி இருக்குது? அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஆயுதங்களை பயன்படுத்தி சிறிய சிறிய நாடுகளை பயமுறுத்த முடியாத ஒரு கட்டம் உருவாகிவிட்டது. அந்த கிரெடிபிலிட்டி நாங்கள் இந்த மேற்கு நாடுகள் இதுவரைக்கும் செய்தா நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் ஜனநாயகத்தை பின்பற்றுவர்கள் என்று சொன்ன அந்த பிம்பம் உடைக்கப்பட்டுதான். ஐநா சபை சீர்திருத்தத்தில சீனா இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்க கூட சான்ஸ்கள் இருக்கு என்ற வேர்வையில நான் கூறுவேன். இந்தியா அதோட இப்பத்திய ஃபாரின் மினிஸ்டர் மிகப்பெரிய ராஜதந்திரி, அவருடைய வழிகாட்டெல்லாம் பிரதமரும் அரசாங்கமும் நடக்குது. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு இலங்கை அரசியல் மட்டுமல்ல சர்வதேச அரசியலும் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்ட பின்பு என்ன சொல்வது ஒரு ராஜதந்திர சூறாவளி என்றே நாங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன். இது தொடர்பாக பேசுவதற்கு முன்னாள் ராஜதந்திரியும் இலங்கையினுடைய மிக அந்த பதவிகளை வைத்தவருமான முன்னாள் ராஜதந்திரி ஐயம்பிள்ளை அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் நண்பர் ஜெயபாலன் அவர்களே. இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், இப்ப ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு பெரிய சூறாவளியே ராஜதந்திர வட்டாரங்கள்ல நிகழ்ந்து கொண்டிருக்குது. அமெரிக்கா உலகத்தினுடைய பெரிய வல்லரசாகவும் இருக்கிறபடியால் இது அனைத்து நாடுகளையும் ஐரோப்பிய நாடுகளையும் பாரிய சிக்கலுக்குள்ளாக தள்ளி இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய ஒரு ராஜதந்திரியாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? முதலில் நண்பர் ஜெயபாலன் அவர்களே நன்றி. நீங்கள் என்னை என்று அழைத்தமைக்கு நீங்கள் கூறியவாறு அமெரிக்கா உலகத்தின் முதல் நாடு. அமெரிக்காவின் எந்த நகர்வுகளும் உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கு குளோபலைசேஷன் என்று நாங்கள் கூறுகிறோம். குளோபலைசேஷன்ல சின்ன விஷயம் உலகம் இன்றைக்கு கிராமமாக சுருங்கி போட்டு, ஆகவே இந்த சுருங்கின கிராமங்களுக்குள்ள எல்லாம் இந்த செல்வாக்கு படியத்தான் செய்யும். சாதகமாகவும் படியும், பாதகமாகவும் படியும். நீங்கள் குறிப்பிட்ட சூறாவளி என்னவானால், நீண்ட காலமாக பனிப்போர் இருந்த காலத்தில் சோவியத் யூனியன் அமெரிக்கா என்ற நிலை உலகம் ட்ரெண்டாக இருந்ததும், கூட்டுச்சேர அமைப்பு என்ற அமைப்பின் மூலமாக அப்போதைய மூன்றாம் உலக நாடுகள், இன்றைய அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் ஒரு பாதையை வகுத்தன, ஒருத்தருடனும் இணைவதில்லை என்று. 1991 ஆண்டு சோவியத் யூனியன் உடைஞ்ச பிறகு பனிப்போரும் முடிவுக்கு வந்தது. அந்த பனிப்போர் முடிவுக்கு வந்தாலும் பிறகு பல பிராந்திய வல்லரசுகள் கருக்கொண்டு மையம் கொண்டன. இன்று உலகத்தில அமெரிக்கா, சீனா ஒரு பெரிய நாடு, அதையும் விட பிராந்திய வல்லரசுகள் சொல்லி பல நாடுகள் இருக்கின்றன. இந்தியாவை சொல்லலாம், சவுத் ஆப்பிரிக்காவை சொல்லலாம், பிரேசிலை சொல்லலாம், ஈரானை சொல்லலாம். அப்படியான பல நாடுகள் இன்றைக்கு இருக்கின்றன. இன்றைக்கு அரசியல்ல இந்த வளர்ச்சி இவால்வ் பண்ண ஆங்கிலத்துல சொல்லுவார்கள், ஒன்னாலும் சும்மா ஒரு சாமானும் இருக்காது. இந்த உலகம் நெடுக மாறிக்கொண்டிருக்கு. அவருடைய இயக்க விசைகள், டைனமிக்ஸ்கள் மாறிக்கொண்டிருக்கும். அதிர்ச்சி என்னென்றால், கோல்போர் முடிஞ்ச பிறகும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் முரண்பாடுகள் இருந்தன. உக்ரைன் தாக்குதலுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவெல்லாம் ரஷ்யாவை கடுமையாக எதிர்த்தன. ஆனால் ட்ரம்ப் 2வது தடவையாக ஜனாதிபதியாக ரஷ்யாவுக்கு நட்புக்கரம் நீட்டி தொன்று தொட்டு அமெரிக்கா ஆதரவளித்து வந்த உக்ரைனை கைவிட்ட நிலைக்கு வந்ததைத்தான் நீங்கள் ராஜதந்திர சூறாவளி என்று குறிப்பிட்டீர்கள் என நம்புகிறேன். அப்படித்தானே? அதுல உங்களுக்கு தெரிய வேணும், முதலாவது ஜனாதிபதி தேர்தலையும் ரஷ்ய உளவாளிகளால ட்ரம்ப் ஜனாதிபதிகளுக்கு நன்மை கிடைச்ச விசாரணைகளும் அமெரிக்காவில இடம் பெற்றன. அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சாதாரண பாமர மக்களும் அறிஞ்ச விஷயம். அந்த விஷயங்கள் நாங்கள் இப்ப கதைப்ப சாதாரண மக்களுக்கு தான், பெரிய படிச்சு பெரிய அறிவுள்ள ஆட்களுக்கும் 2 கதைக்கிறதுல அவைக்கு தங்களோட தொழிலை தவிர வேற அறிவுகளும் தெரியாது. ஆனால் சாதாரண மக்கள் என கூறப்படுவதற்கு கூடின அறிவு இருக்குது. அந்த
நிலையில ஏன் இவர் இந்த உக்ரைனை கைவிடுறார் என்று பார்த்தால் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு அவர் சொன்னார் அங்கத்தி மினரல்ஸ் தனக்கு தர வேணும் என்று. அதை பார்த்தால் அமெரிக்காவின் சொந்த நலன்களுக்காகத்தான் கைவிட்ட மாதிரி தெரியுது. நிச்சயமா இவர்கள் பணத்தை கொடுக்கிறதால அமெரிக்காவுக்கு இதுவரைக்கும் ஒன்றும் கிடைக்கல தானே, அதுக்கும் ஒரு காரணம். மற்றது அவருடைய தனிப்பட்ட குணாம்சம், அவர் ஒரு மேகா பிசினஸ் மேன். அவர் அந்த அணுகுமுறையும் இந்த அரசியலுக்கு சேர்க்கிறார். எங்களுக்கு உள்நாட்டு விஷயங்களை செய்தது எங்களுக்கு முக்கியம் இல்லை, அது நாட்டு விஷயங்களை நாங்கள் கதைக்க தேவையில்லை, எங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள்ல அந்த வெளிநாட்டு இமிகிரன்ஸை கட்டுப்படுத்துறது, மதில்களை கட்டுறது, மற்றது இந்த உக்ரைனை ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு மிக பலமான ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார். இல்ல இதுதான் ஒரு மிக சிக்கலான போக்கா இருக்கு. சர்வதேச நாடுகளுக்கு போரை நிறுத்துகிறவர் என்றால் சமாதானம் வேண்டும் என்று சொல்றவரா இருக்கேக்குள்ள உக்ரைனுடைய போரை நிறுத்துறதுல பெரும்பாலும் எல்லாருக்கும் உடன்பாடு. ஆனால் இதே இங்காலி பக்கம் காசா மக்கள் பலஸ்தீன மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கேக்குள்ள அவர்களை இன சுத்திகரிப்பு செய்து காசாவை ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கும் குடியிருப்பு கட்டுறதுக்கும் ஆன ஒரு இடமாக மாத்த வெளிக்கிறது எப்படி இருக்குது? அது ஒரு பொதுப்படையா சொன்னா இன சுத்திகரிப்பும் ஒரு ஜினோசைட் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்துட்டது. இதுல அமெரிக்காவின் தொன்று தொட்டு அமெரிக்க அரசாங்கங்கள் இஸ்ரேலுக்கு கண்மூடித்தனமாக இஸ்ரேலுடைய அகங்கார செயல், ஆக்கிரமிப்பு, இந்த ஜெனோசைட், யுத்த குற்றங்கள் எல்லாருக்கும் ஆதரவு அளிச்சதால சர்வதேச ரீதியாக அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஆயுதங்களை பயன்படுத்தி சிறிய சிறிய நாடுகளை பயமுறுத்த முடியாத ஒரு கட்டம் உருவாகிவிட்டது. அந்த கிரெடிபிலிட்டி நாங்கள் இந்த மேற்கு நாடுகள் இதுவரைக்கும் செய்தா நாங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், ஜனநாயகத்தை பின்பற்றுவர்கள் என்று சொன்ன அந்த பிம்பம் உடைக்கப்பட்டுதா? அதப்போ உடைக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும், ஈராக்கில நாசகார ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி ஐநாவை நம்பச்சது, உலகத்தை நம்பச்சது. அங்க போய் சதாம் ஹுசைனையும் கொண்டு அங்க பெரிய அட்டகாசம் ஆடி பெரிய சித்திரவத முகாம்கள் எல்லாம் செய்து டைம்ஸ் நியூஸ் வீக் போன்ற பத்திரிகைகளே எழுதினதோடு அப்பவே அதுகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. அது மட்டுமல்ல, வியட்நாம் யுத்த காலத்திலேருந்து எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆனால் இடைக்கிட இந்த ஜனநாயகம் இது என்ற சொல்லுகளை சொல்லிக் கொண்டு அமெரிக்காவில நாடுகள் தங்கி இருக்கிறபடியால் இந்த குற்றங்களை கண்டும் காணாத மாதிரி போற போக்குகள் எல்லாம் இருந்தாலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சொல்லும் மனித உரிமை தத்துவங்களும் கொள்கை பிரின்சிபிள்ஸும் வலுவிழந்து கொண்டு வருகின்றன, வலுவிழந்து விட்டன. ஏனென்றால் அவர்கள் வேறு வேறு சிறிய நாடுகள் மேல குற்றம் சுமத்தி கொண்டிருப்பார்கள். இஸ்ரேல் செய்த அடாவடித்தனங்களும் மனித உரிமை மீறல்களும் உலகத்தில் எங்குமே நடைபெறவில்லை. ஆகவே அந்த விடயத்துல ட்ரம்பல் உஷாராக இருக்கிறார். அதே நேரத்தில் ரம்தான் இந்த தை மாதம் 2 தரப்பாருக்கும் இடையில யுத்த நிறுத்தத்தையும் ஏற்படுத்தினது. இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையின்படி பங்குனி 18ஆம் தேதி அந்த யுத்த நிறுத்தம் முடிவடையுது. இன்றைக்கு நேற்றெல்லாம் லெபனான்ல தாக்கி இருக்கிறது இஸ்ரேல். அதே நேரத்தில் இந்த விடுதலை போராளிகள் என்று சொல்லப்படுறாக்கள் தாங்கள் செய்யறதெல்லாம் சரி என்ற மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய கொல்லு கொடுத்து அடிவன்ற தத்துவங்களை விட்டு நிறைய இருக்கு. மக்கள் வாழுகிற பகுதிகளில் இருந்தே தங்களுடைய எதிரிகளுக்கு குறிவச்சு தாக்குற விஷயங்களை நாங்கள் இந்த உலகம் முழுக்க கண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், முந்தின காலத்துல யுத்தங்கள் செய்யறால் யுத்த பிரதேசங்கள்ல இருந்து நோயாளிகள், பெண்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாத்தையும் விலத்தித்தான் முந்தி யுத்தம் செய்தார்கள். வன்னியில நடந்த யுத்தத்திலையும் மக்கள் பணிய கிடையங்களாகத்தான் பாதிக்கப்பட்டது. சைனீஸ் லீடர் பெரிய புரட்சி தலைவர் மாசத்தும் சொன்ன மாதிரி ஆயுதங்களில் யுத்தத்தை தீர்மானிக்கிறது, மக்கள் தான் யுத்தத்தை தீர்மானிக்கிறது என்று சொன்ன அந்த பெரிய வார்த்தைகள்லாம் வியட்நாமிய மக்களுக்கு எழுச்சியையும் வீரத்தையும் கொடுத்தது. அமெரிக்காவின் ஆயுதங்கள் வெளில போறதில்லை, மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். முல்லத்தை அந்த இறுதியிலையும் மக்கள் தான் தீர்மானிச்சது. மக்கள் தான் 3 லட்சத்துக்கு மேல இராணுவத்திட்ட போக தீர்மானிச்சது மக்கள் தான். மக்கள் இருக்கிற இடங்கள்ல யுத்தத்தை கொண்டு வரக்கூடாது. தீவிரவாத இயக்கங்கள் இணைக்கிறது என்னன்னா, நாங்கள் இந்த மக்கள் சேர்த்துட்டா எங்களுக்கு எல்லாம் ஆதரவு பெறும். அதெல்லாம் ஒரு சரியான முறைகள் எல்லாம் வன்னி யுத்தத்திலே நடந்த மிகப்பெரிய பலவீனம் என்றால் அதே காலகட்டத்தில் தான் இந்த கொசோவோவிலையும் யுத்தம் நடந்தது, உள்நாட்டு யுத்தம் படித்திருந்தது. அப்ப கொசோவோவில பெரும்பாலானவர்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது இங்க தமிழ் விடுதலை புலிகள்
சார்பாக இருந்தவர்களுக்கும் ஒரு ஆவல் வந்துட்டு. அதே போல கொசோவோவில கொல்லப்படுவர் மாதிரி வடமாகாணத்தில வன்னிக்குள்ளேயும் மரணங்கள் நிகழ்ந்தால் சர்வதேசம் தலையிடும் என்று நினைத்தார்கள். அந்த தப்பான அடுத்தது இந்தியா இறுதிக்கட்ட தேர்தலில் வெற்றி பெற்று பாஜகவும் செல்வி ஜெயலலிதாவும் வந்து தங்களை காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு தவறான கணக்கை போட்டுதான் அந்த யுத்தம் மிக மோசமான அழிவை சந்திச்சது நினைக்கிறேன். நீங்கள் சொல்ற எங்கட விஷயங்கள் நாங்கள் இப்ப அமெரிக்க இதை பற்றி கேட்க ஒரு உபகதையாக சொன்னாலும் எங்கென்ற விஷயங்கள் மட்டும்தான் உலகத்தில இந்த தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தமிழ் பெரும் பத்திரிகையாளர்களாலும் பெரும் அகாடமிக்களாலும் அரசியல் நிபுணர்களாலும் பக்க சார்பின்றி ஆராயாத விடயங்கள்லாம் எங்களுடைய விஷயங்கள். தெரியும் ஜேவிபி 1971 கிளர்ச்சி செய்தது. நானே ஒரு 8 புத்தகம் வாசிச்சிருப்பேன் இளைஞனாக இருக்க 75 76 இந்த புத்தகங்கள் வந்துட்டது. இன்றைக்கும் அதை பற்றிய இதுகள் எல்லாம் நாங்கள் ஆங்கில சிங்கள பத்திரிகளை பார்த்தா இருக்கும். எங்களுக்கு ஒரு தரப்பு கதான் இருக்கும் மொழிய எந்த விதமான ஆரோக்கியமான விமர்சனங்களும் கிடையாது. இவ்வளவு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இது சம்பந்தமான மீளாய்வுகளோ ஆய்வுகளோ மக்கள் தெளிவாக இருந்தபடியாதான் ஜேபிபி பெற்று வென்றது என்று நாங்க சொல்ல வேணும். அப்ப மக்கள் சக்தி என்றதுதான் மக்கள் தீர்ப்புகள் மாறக்கூடும். நாங்கள் ரம்மண்டு விரைக்கல ரம்பந்து ரஷ்யா சீனா இந்தியாவோட எல்லாம் தன் நட்புகளை பிளப்படுத்துறார். அவர் இந்த தன்னுடைய மக்களுக்காக போற டரிஃப்களை நாங்கள் தலைகளா பிளே என்று சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களும் நாங்கள் பொருளாதார நெருக்கடி வந்தது. பொருள் எக்ஸ்சேஞ்ச் இல்லாதால கார் இறக்குமதியை நிப்பாட்டினோம். பல அது எங்கட தேவைகளுக்கு ஏற்றது. அதே போல அமெரிக்க மக்களுடைய வேலையில்லா திண்டாட்டம், அமெரிக்க மக்களுடைய விவசாய பண்டங்களுக்கான விலை பிரச்சனைகள் காரணமாக டரிஃபை போடுறார். அது மற்ற நாடுகளுக்கு எதிரான மற்ற நாடுகளும் அதுக்கு சமனா செய்யும். ஆனா நாங்கள் அதை விட்டு உள்நாட்டு கொள்கை. ஆனால் அதுல ஒரு முரண்பாடு இருக்கின்றால் என்னென்றால் ஃப்ரீ பிசினஸ் முதலாளித்துவம் என்று சொல்றாங்க. கேள்வியா வருது. கேபிட்டலிசம் என்றது ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ். அந்த கான்செப்ட் முதலாளித்துவ கொள்கை வந்து கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு நிலைமை தான். அரசின் தலையீடு எல்லாம் நடக்க வேணும். ஆனால் இன்றைக்கு ட்ரம்ப் வந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை. அமெரிக்கால முட்டை இல்ல. ஒரு பெட்டி முட்டை $8 வச்சா இப்ப ஒரு முட்டை $1 வந்திருக்கு. என்னோட நண்பர் சொல்லியிருந்தார் அமெரிக்க உணவுகள் எல்லாத்திலையும் முட்டை போட்டுதான் செய்யற வேண்டும். நான் மறைஞ்சிருக்கிறேன். யூரோப்ல இருந்துதான் பெரும்பாலும் போராட்டம். அதுவும் ஒரு பிரச்சனை. ஐரோப்பிய நாடுகள் அவருடைய டரிஃபை அவர் நிப்பாட்டி டாக்ஸ்களை கூட்டுறதுக்கு பதிலடியாக கொடுத்திருக்கேன். ஆனா வேற வேற நாடுகள்ல இருந்து இப்ப ரகமேசுறதுக்கு சீனா கோடிக்கணக்கில் கொடுக்க முட்டாங்களே. இவருடைய சூறாவளி பிரச்சனை என்று நீங்கள் சொன்னது உக்ரைனை கைவிட்டது. உக்ரைனை கைவிட்டதுக்கு அவருடைய சில நேரம் அவர் இந்த நேட்டோ ஆட்களின் ரஷ்யா நேட்டோ யூரோப்பும் பழைய அமெரிக்க அரசாங்கமும் நேட்டோ மூலமாக ரஷ்யாவுக்கு தலையடி கொடுத்தது அவர் மனதுக்கு தனிப்பட்ட முறையில அவர் அதை பிளேண்டு உணர்றார் போல தெரியுது. அவர் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் ஒரு ஜனாதிபதி என்றதிலும் பார்க்க ஒரு மெகா பிசினஸ் மேன். அவர் நாட்டையும் ஒரு பிசினஸா தான் பார்க்கிறார். அது எவ்வளவு தூரம் சரி என்று நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாட்டை நடத்துறது ஒரு பிசினஸ் நடத்துற மாதிரி பிசினஸ் காம்படிஷன் போட்டிகளை பிசினஸ் டாக்டிக்ஸ் மாதிரி அவர் கொண்டு போறார். போட்டிகளை நாடுகளுக்கு போட்டிகள் இருக்குதானே. ஒரு பிசினஸ் போட்டிகளை எப்படி சமாளிக்கிறதோ அதை போல அரசியலையும் கொண்டு போற. மற்றது எப்பவும் சர்ச்சைகளுக்கு மிக மிக உள்ளான ஒரு தலைவன். அதுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவர் ஒரு மேன் ஆஃப் கண்ட்ரோவர்சிஸ். முதலாவது கண்ட்ரோவர்சி உக்ரைனை கைவிட்டு கொண்டு நெத்தனியாவு கொடுக்கிற ஆதரவு அது பயங்கர ஆதரவு. அதே நேரம் இன்னொரு சிக்கலும் இருக்கு தானே. இப்ப இவருக்கு காலங்காலமாக இருந்த நட்பு அணி ஒன்று இருந்தது தானே. இப்ப நேட்டோ, ஐரோப்பா, பிரித்தானியா போன்ற நாடுகள் அவர்களோடையும் இவர் ஒரு முரண்பாட்டுக்கு போறார். இவர் கிட்டத்தட்ட இதுதான் அந்த ராஜதந்திர புயல் என்றது என்னென்றால் கனடாவை வந்து தனது 51வது மாநிலம் என்று சொல்றார். மற்ற ஐலண்ட தான் வாங்க போறேன் என்று சொல்றார். அப்ப இது எல்லாம் வந்து இன்னொரு நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடுவது, உள்நாட்டு தேர்தல்கள்ல தலையிடுவது. பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் தொழிற்கட்சி கீர் ஸ்டாமருக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் முடுக்கி விடப்பட்டது.
இது அடுத்தது உக்ரைன் ஜனாதிபதியோட உக்ரைன் ஆட்சி தலைவரோட நடந்து கொண்ட அந்த சம்பாஷணை, மோடிய வந்து ஆங்கிலத்துல பேசுகின்ற பொழுது எனக்கு உங்களோட இங்கிலீஷ் விளங்கல என்று சொல்றது, இதெல்லாம் ஒரு ராஜதந்திர வட்டாரத்துல இதெல்லாம் முந்தி நடந்திருக்காங்க. டிப்ளமேட்டிக் பிராக்டிஸிலே அதெல்லாம் முரண்பாடான விஷயம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், எங்கட நாட்டுக்கு வந்த முதல் வல்லரசு போர்த்துகீசர், ஒல்லாந்து. என்னத்தை காட்டு என்றால், ஒல்லாந்து ஒரு காலத்துல உலகத்தை கட்டியாளக்கூடிய கடற்படையை வச்சிருந்தவர். அடுத்ததாக போர்த்துகீசர் அவங்க வந்தது, பேருந்து நெல்சன் பிரிட்டிஷ் வந்தது. அப்ப பிரிட்டிஷ் எல்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் உடைஞ்சு இப்ப அண்மை காலத்துல உலகம் முழுக்க அமெரிக்கா தான் முதலாவது நாடு. அந்த நிலைமைகள் இன்னும் 10 வருஷத்துக்கு நிச்சயமாக மாறும். அப்படிதான் பொலிட்டிக் இவால்வ் பண்ணி இருக்குது. நீங்க முதலே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, இந்த வெவ்வேறு நாடுகள் தலைமைத்துவத்துக்கு வருகிறது, முக்கிய முன்னிலை வைக்க வருகிறது. இது ஒரு மல்டிபோலர் வேர்ல்டா மாறுது, பல்துருவ அரசியலுக்கு அது வருது. அது வந்து இப்ப 10 வருஷம் ஆகுது. ஆகவே இந்த அமெரிக்காவில ரம்மினுடைய தலைமை பதவி முடிவடையும் பொழுது அமெரிக்காவின் உலக பவரும் குறையும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அமெரிக்காவின் உலகத்தை கட்டியாளுகிற, ஏனென்றால் இப்ப யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய முரண்பாடுகள் வந்துட்டது. ஜெர்மனி எல்லாம் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ள இல்லை, பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப அந்த நிலைகள் விரைக்குள்ள அந்த முரண்பாடுகள் 2 பகுதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப இந்த நேட்டோ என்ற பிரச்சனை வந்து நேட்டோ இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு உருவாகலாம். நேட்டோ ஏன் உருவாகினது என்றால், எங்களோட பனிப்போர் காலத்துல ரஷ்யாவின் அணி நாடுகள் வார்சோ, WARSOW, இவைன்ற நேட்டோ, அது 2 இல்லா போனோட 2 முக்கியத்துவமும் குறைஞ்சிட்டது. பேரளவில ஒரு அளவுல சும்மா இருக்கு. கூட்டு சேர இயக்கம் இப்ப பேரளவிலான இருக்குது. அத போல அதனால ஒரு ஆங்கில கட்டுரை நான் அலைன்மெண்ட் அண்ட் ஸ்ரீலங்காண்டு. அப்ப இந்த மாற்றங்கள் அரசியல் பொருளாதார உலகத்துல செகண்டா நடந்து கொண்டிருக்குது. அமெரிக்கா துவங்கி வச்ச விஷயங்கள், ட்ரம்ப் துவங்கி வச்ச விஷயம் அமெரிக்காவின் செல்வாக்க இன்னொரு 5 வருஷத்துல இறக்கும். அதே நேரம் யூரோப்பும் பலவீனப்படும். மாறாக சீனா, இந்தியா, பிரேசில், ஜப்பான் போன்ற நாடுகள் எழுச்சி பெற்றதோட சஞ்சமா இருக்கே இல்ல. பொருளாதாரம் இருந்தாலும் அந்த பவரும் இருக்குது, ஆதிக்கம். பிரிக்ஸ் நாடுகள் எடுத்தோம் என்று சொன்னாரு, அதுக்குள்ள ஜப்பான் வரையில நீங்க சொன்ன மற்ற நாடுகள் எல்லாம் இந்த பிரிக்ஸுக்குள்ளேயும் வருகிறது. மற்றது உலகத்தின் பெரிய சனத்தொகையை கொண்ட நாடுகள் தான் இந்த பிரிக்ஸுக்குள்ள வருது. இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த போன்ற நாடுகள், இப்ப இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் அதோட கிட்டத்தட்ட உலக சனத்தொகையின் 3 2 பகுதி வந்து இந்த பிரிக்ஸுக்குள்ள வந்துடும். அத்துடன் இன்றைக்கு உங்களுக்கு நீங்க பாருங்க, அண்மையில மோடி தன்னுடைய வெளிநாட்டு விஜயங்கள், வெளிநாட்டு பேட்டிகள்ல சீனாவை தாக்குறது இல்லை. அவர் இப்ப போன கிழமை சொல்லியிருந்தார், நாங்கள் சீனாவோட மிக இணக்கமான இதுக்கு வந்திருக்கிறோம், முரண்பாடு இல்லாமல் எங்கட பிரச்சனைகளை நாங்கள் ராஜதந்திர ரீதியாக தீர்த்து கொள்றதுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னது. அதெல்லாம் சரி, சாதாரண விஷயம் இல்ல. ஜனாதிபதி சைனாவுக்கு போயிருக்கக்குள்ள கூட சைனா தூதுவர் வந்து சொல்லிக்கிறார், நீங்கள் இந்தியாவோட நல்ல ஒரு உறவை வச்சிருக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த பாக்குற மாதிரி நேரம் தெரிய ஆக்களுக்கு வெளியில பார்க்க தோன்றும், சீனாவுக்கு எதிராக இந்தியா அமெரிக்காவோட கூட்டு சேருது. அப்படி ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இந்தியா ஒரு சாதாரண நாடு இல்ல. தொன்று பெரும் பாரம்பரியமும் ராஜேந்திரமும் பெரும் விஷயங்கள் உள்ள நாடு. ஒரு வறுமைப்பட்ட நாடாக இருந்தா போல நாங்கள் அதுகளை வச்சுக்கொண்டு கணிக்க இயலாது. இந்தியா அதோட இப்பத்திய ஃபாரின் மினிஸ்டர் மிகப்பெரிய ராஜதந்திரி. அப்ப அவருடைய வழிகாட்டெல்லாம் பிரதமரும் அரசாங்கமும் நடக்குது. ஆகவே அவர்கள் அமெரிக்காவில போய் தங்கி நிக்க இல்லை, இன்னொரு நாட்டுல தாங்க. நாங்கள் எங்கட சீனா பக்கத்து நாடுங்க, நாங்கள் முந்தைய நல்ல உறவோடு நாங்கள் யுத்தத்துக்கு முதல் அதெல்லாம் நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு வந்தது. அது ஒரு நல்ல விஷயம் மட்டும் இல்ல. ஐநா சபை சீர்திருத்தத்துல சீனா இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்க கூட சான்ஸ்கள் இருக்கு என்று வேர்வையில நான் கூறுவேன். உரையாடல் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வெளிப்படையாக இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி நண்பர் ஜெயவான் அவர்களே, நன்றி.